சூர்யா என்ன பண்ணுறாரு, ட்ரிங்க்ஸ்ன்னு நெனச்சு வந்து என்ன பண்ணுறாரு, கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு நெனச்சு ஹாட் ட்ரிங்க்ஸ குடிச்சிடுறாரு. அதனால வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்னையா மாட்டி விட்ட? உன்ன இரு மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கௌதம் வந்து குடுத்துடுறாரு அவருக்கு. அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே வந்து குடிச்சிட்டு போறாரு. என்ன புதுசா ஒரு தெம்பா இருக்கு. மகா கிட்ட இன்னைக்கு நெறைய விஷயங்கள் பேசியே ஆவணும். எப்ப பார்த்தாலும் மகா நம்மளுக்கு பேசவே சான்ஸே குடுக்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு மனசுல உள்ளது எல்லாத்தையுமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்மளுக்கு தெம்பா தான் இருக்கு. தைரியமா போயிட்டு நம்ம பேச வேண்டியது தான் அப்படி சொல்லிட்டு போறாரு. இங்க மகா வந்து பெட்ரூம்ல இருக்காங்க. உடனே வந்து சூர்யா என்ன பண்ணாரு, உள்ள வந்து தாப்பால் போடுறாரு. பார்த்துட்டு மகா வந்து இவரு என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக கதவ தாப்பால் போட்டீங்க அப்படின்றாங்க. ஏன் புருஷன் நானு ரூம்க்கு வந்திருக்கேன். அப்ப தாப்பால் போட வேணாவா? என்னது ம் இங்க பாருங்க சூர்யா, நீங்க பண்றது கொஞ்சம் நெஞ்சம் சரியில்ல. என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்றாங்க. ஆமா பின்ன அப்படிதான் நான் பேசுவேன் அப்படின்றாங்க. இவ்வளோ நாள் எனக்கு தைரியமே இல்ல உன்கிட்ட பேசுறதுக்கு. நான் பேச வந்தாவே நீ வந்து அப்படி பார்த்து ஒரு முறைக்கிறியா? பயந்து ஓடி போயிடுறேன். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் ரொம்ப தைரியமா வந்திருக்கேன். உன்கிட்ட எல்லாத்தையும் பேச போறேன் அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாங்க. சூர்யா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்க? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க. உண்மைய சொல்லுங்க அப்படின்றாங்க. இங்க பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னோனே, இங்க பாருங்க சூர்யா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. தள்ளி போங்க அப்படி சொல்லிட்டு கதவ திறக்க போறாங்க. உடனே அப்படியே பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க மகா. உடனே வந்து அப்படியே டைட்டாக வந்து லாக் பண்ணிடுறாரு. சூர்யா இப்போ என்னை விட போறீங்களா இப்போ இல்லையா? விட போறீங்களா இல்லையான்றாங்க. விட முடியாது. என்ன பண்ணுவ அப்படின்றாரு. அதை கேட்டு சூர்யா நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சூர்யா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சூர்யா. என்ன தப்பு? நான் புருஷன் நீ பொண்டாட்டி, என்ன தப்பு? 2 பேரும் இப்படி இருக்கிறது நல்லது தானே அப்படின்றாரு. என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு? சூர்யா நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறேன்னா அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வந்து அப்படியே வந்து மகா மேலே அப்படியே விழுந்துடுறாரு. சூர்யா என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறாரு. ஏன் மகா இப்படி பண்ணுற? எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க? நான் எவ்வளோ உன்னை விரும்புகிறேன் தெரியுமா? நான் என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க. ஆனால் நீ ஏன்டி இப்படி இருக்க? எப்போ பார்த்தாலும் என்னை விலகி விலகி போகிற. நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற. எனக்கு தெரியாது, இன்றைக்கி நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும். ஏன் மகா இப்படி பண்ணுற? நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்போ வரைக்கும் அது தப்பு தானே சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் நீ ஏன் மகா என்னை ஒதுக்குற? ப்ளீஸ் மகா என்னை ஒதுக்காத அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அப்படியே வந்து மேலே வந்து சாயிறாரு. உடனே வந்து தள்ளி போகிறீங்களா அப்படி சொல்லிட்டு விலகி விட பார்க்குறாங்க. உன்னை கீழே விழ போகிறாரு. தாங்கி பிடிக்கிறாங்க. பார்த்தல நான் ஸ்டெடியாக இருக்கேன், நீங்கள் ஸ்டெடியாக இருக்கீங்களா அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படியே சூர்யாவை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்க எனக்கு தெரியாது, இன்றைக்கி நீங்கள் 2ல் ஒன்று தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வராரு. மகா பயப்படுறாங்க. பார்த்தோன்னே அப்படியே வந்து பெட்டில் வந்து படுத்துடுறாரு. இங்கே பாரு மகா, ப்ளீஸ் மகா என்னை மன்னிச்சிடு மகா, என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க, ப்ளீஸ் மகா என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி போகிறாரு. மகா வந்து அப்படியே சூர்யாவை பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. பாவம் இவர், நம்ம ரொம்ப தான் கஷ்டப்படுத்துகிறோமா இவரை அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த நாள் வந்து சூர்யா கண்ணை திறந்து பார்க்குறாரு. நம்ம எங்கே இருக்கோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. மகா வந்து எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்குறாரு. ஐயோ நேற்று நைட்டு நம்ம என்ன பண்ணோன்னு தெரியலையே. மகா வந்து கோவமாக இருப்பாளே, நம்ம ஏதோ பண்ணிட்டோமோ, என்ன பண்ணோன்னு ஒன்றும் புரியலையே. எல்லாம் இந்த கௌதமால் வந்து கௌதம் தான் ஏதோ கடைக்கு கொடுத்துட்டோம், அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப கேர் ஆகிடுச்சு. மகா கிட்ட ஏடா கூடமா ஏதோ பேசிட்டோமா, இல்லை ஏடா கூடமா எது நடந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வராரு. மகா கோவமாக இருக்காங்க. பார்த்துட்டு வந்து அத்தை அப்படி சொல்லிட்டு வராரு. என்ன மாப்பிள்ள எழுந்தது லேட்டா? நேற்று நைட்டு உங்களை ஆளே காணோம், எங்கே போனீங்க அப்படின்னோடனே போனார் அப்படின்றாங்க மகா. இங்கே வந்து பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஐயோ மறுக்கிறாளே சொல்லிட்டு பவ்யமாக இருக்காரு. ஒன்றும் தெரியாது புள்ள மாதிரி நேற்று என்னென்ன வேலை பண்ணார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க மகா. ஐயோ என்ன பண்ண தெரியல, மகா கிட்ட நல்லா மாட்டிக்கினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.